எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் பேக் டு ஹிரா நர்சரி கார்டன். நான் இங்கே காமிக்கூடியது முள் சீத்தா. இது எங்கள் ஹிரா நர்சரி கார்டனில் இருக்கக்கூடிய பிளான்ட். எங்ககிட்ட ஒரு 6 பிளான்ட் இதில் இருக்குது. ஒரு பிளான்ட் மட்டும் கிச்சன் வேஸ்டேஜ் வாட்டர் வரக்கூடிய இடத்துல இருக்கனால ரொம்ப ஹைட்டாகவும் பெரிய மரமாகவும் வளர்ந்துச்சு. 60க்கு மேற்பட்ட காய்கள் இந்த வருஷம் அது கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி 3 காய் தான் காய்ச்சிடுச்சு 2வது வருஷத்தில். அதனால் முள் சீத்தா நட்டால் 2வது வருஷத்துலேயே கண்டிப்பாக காய்கள் கொடுக்கும். 3வது வருஷம் நிறைய காய்கள் கொடுக்கும். அடுத்து தொடர்ந்து காய்கள் கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு அதிகமான பராமரிப்பு தேவையே இல்லை. கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் உரம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர். நான் இது வரைக்கும் எந்த உரமும் கொடுக்கல. ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் கிச்சன்லேருந்து உரம் வருது. மற்றபடி 6 பிளான்ட்டுக்கும் எந்த உரமும் நான் கொடுத்ததே இல்லை. இந்த பிளான்ட்டை செம்மண் கலவையில் வச்சா நல்லா வளரும், நிறைய ஈல்டிங் கொடுக்கும். மாடி தோட்டத்துலேயும் கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டில் கிடைக்கக்கூடிய முள் சீத்தாப்பழம் கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய திறன் உடையது. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்க்கலாம், யூடியூப்பில் நிறைய இருக்குது இதை பற்றி. இதோட இலைகளும் மருத்துவ குணம் உடையதுன்னு சொல்கிறாங்க. இந்த காய்கள் நம்ம பழுக்கிற ஸ்டேஜில் தான் பறிக்கணும். அதாவது இது கலர் பச்சையிலேருந்து லைட்டாக மஞ்சள் நிறத்துக்கு மாறும். அதுக்கப்புறம் நம்ம பறித்தா மட்டும்தான் இந்த பழங்கள் பழுக்கும். இல்லைன்னா இந்த பழம் அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆகி நாசமாகிடும். அது மட்டும் இல்லை, நல்ல பழுத்த பழம் தான் நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி பிளான்ட் வேணும்னா எங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 அடியிலேருந்து 6 அடி ஹைட் வரைக்கும் பிளான்ட் இருக்குது. நன்றி.